முதுமை தாக்கிய பெற்றோர் தேவையற்றவர்கள் அறையப்படுகிறார்கள். பெற்ற பிள்ளையை தூக்கி வளர்த்த முதியோர்கள் இன்று இல்லங்களில் சேர்க்கப்பட்டு நீர் வாழ்வது அங்கு இருந்தால் எனக்கு நன்மை என நினைக்கும் கர்ப்பம் தரித்த வயறுகளை சிதறடிக்க செய்கிற சமுதாயம் இன்று அறையவில்லையோ இயேசுவை? இறைவன் திருமுன் உடலின் உடலாக, மூச்சின் மூச்சாக, ஒரே உடலாக, ஒரே உணர்வாக, ஒரே உள்ளமாக வாழ்வேன் என்று வாக்களித்த தம்பதியர்கள் என்ற நிலை எந்த அவல நிலை! எத்தகைய உறவுகள், எத்தகைய தகாத உணர்வுகள்! சமுதாயம் சொன்னாலும் பரவாயில்லை, இந்த அவல நிலையிலே நான் இன்புறுகிறேன் என்று சொல்லும் போது நீயும் அந்த இயேசுவை சிலுவையில் அறையவில்லையோ? பணத்திற்காக மட்டும் என் பிள்ளையை வளர்ப்பேன், அந்த குழந்தை எல்லாவற்றையும் நன்றாக பயிர வேண்டும், இந்த உலகில் வாழ வேண்டும் என்று அறியாத பெற்றோரே, நீங்கள் உங்கள் சிலுவையில் சுமந்தது மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளை சிறு வயது முதலே சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். இறைவன் என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? உறவு என்றால் என்ன? தியாகம் என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன என்பதை சொல்லித் தருவதற்கு பதில் பணம் என்றால் என்ன, வேடிக்கைகள் என்றால் என்ன, உணவின் சுவை என்றால் என்ன, உடலின் சுகங்கள் என்றால் என்ன, உயர்வு என்றால் என்ன, பதவி என்றால் என்ன என்ன அவற்றில் உங்கள் குழந்தைகளை, சிறியவர்களை, அறியாதவர்களை அறைந்து விடுகிறீர்கள் அல்லவோ? அதுவே என்று எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஒழுக்கமற்ற குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்களே, ஒழுக்கத்தோடு வளர்ந்த பெற்றோரை நிராகரிக்கும் சிறார்களே, அன்று ஆண்டவர் என்று சிலுவையில் இறுக கட்டப்பட்டது, தூக்கி நிறுத்தப்பட்டது கண்முன் வரட்டும். அங்கே அவருடைய தாயும் நின்றாள். மகனே, நீ விழுந்த போது உன்னை தூக்கிய நான் இன்று சிலுவையில் உயர்த்தும் போது உன்னை இறக்க முடியவில்லை. கதறுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இதோ உலகம் முழுவதும் உன்னை வெறுத்தாலும் நான் உன் சிலுவை அடியிலே நின்றிருக்கிறேன், நான் என் உள்ளத்தில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று கதறும் அந்த தாயோடு சேர்ந்து கதறும் தாய்மார்கள் எத்தனை! என் கணவன் குடித்து விட்டு வருவானே, என் கணவன் எந்த நிலையிலும் என்னை அன்பு செய்யவில்லையே, இல்லம் வரும் பொழுது எதறுகின்ற, பதறுகின்ற, அழுகின்ற மனைவிமார்கள் எத்தனை பேர்! கணவன் என்று அறிந்தும் தகாத வார்த்தைகள், சற்றும் கீழ்ப்படிதல் இல்லாத மனைவிமாரே, உங்களால் அறியப்படும் கணவர்கள் எத்தனை பேர்! இன்று ஆண்டவர் சிலுவையிலிருந்து உங்களை ஒற்று நோக்குகிறார். ஆறுதல் தருவோமோ, அடைக்கழிப்போமோ? அன்பு ஆண்டவரே, 3 ஆணிகள் அன்று உம்மை சிலுவையில் ஒன்றாக அறைந்தது இன்று எங்களுடைய சிந்தனையில் எழுகின்ற ஆணிகள், சொற்களில் எழுகின்ற ஆணிகள், செயலில் எழுகின்ற ஆணிகள், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவாக வாழும் ஒவ்வொருவரையும் அறைகிறோமே. எங்களை மண்டியும் வழிநடத்தும். ஆமென்.